ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காய்கறிலாம் சேர்த்து மொச்சை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: 10 பல் பூண்டு, 2 வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூட நான் இன்றைக்கி கொஞ்சமாக மொச்சக்கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது நைட்டே ஊற வச்சுட்டேன் மார்னிங் சமைக்கிறதுக்காக. ஏன் நான் இது கொஞ்சமாக எடுத்திருக்கேன்னா, நான் இதுக்கு ஈக்குவலாக காய்கறி நிறையா சேர்த்துருக்கேன். பாருங்கள், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து பண்ணோன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் காய்கறியும் இதுக்கு ஈக்குவலாக எடுத்துருக்கனால ஒரு கை மொச்சை எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இந்த மொச்சக்கொட்டையை குக்கரில் வேக வச்சிடலாம். ஒரு 5 விசில் போட வேக வச்சு எடுத்துடலாம். அடுத்ததாக அடுப்பில் இந்த மாதிரி ஒரு அகலமான குழம்பு வைக்கிற பாத்திரத்தை வச்சுருங்க. இப்போ நம்ம இதை நல்லா சூடானோன்னே எண்ணெய்லாம் போட்டு ஃபஸ்ட்டு தாளிக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு காய்கறிலாம் போட்டு வேக வச்சுட்டு கடைசியாக தாளிக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறியை இதில் சேர்த்துருங்க. நம்ம இந்த குழம்பெல்லாம் நல்லா வெந்தோன்னு தான் லாஸ்ட்டில் தாளித்து ஊற்ற போகிறோம். ஸோ இந்த காய்கறி முழுகிற அளவுக்கு 2 கிளாஸ் தண்ணி போதும். ஏன்னா நம்ம புளி சேர்ப்போம், அது கூட மொச்சக்கொட்டை அந்த தண்ணி சேர்ப்போம். அதனால 2 கிளாஸ் ஊற்றுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டையும் இதில் சேர்த்துருங்க. பூண்டும் இந்த காய்கறி கூடயே நல்லா வெந்து வரட்டும். இப்போ பூண்டு போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் போல் இதை மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இது கூட சேர்த்துருங்க. முதலையே சேர்த்துட்டா நம்மளுக்கு காய்கறி கொஞ்சம் வேக நேரமாகும். அதனால ஒரு 2 நிமிஷம் கழித்து சேர்த்துட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த குழம்பு பண்ணுறது ரொம்பவே ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ உப்பு காரம் பார்த்துட்டு உப்பு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து திறக்கலாம். காய்கறி பாதி வெந்தோன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை திறந்து பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம காய்கறி பாதி வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் மொச்சக்கொட்டையை சேர்க்குறேன். ஆல்ரெடி நான் மொச்சக்கொட்டையை குக்கரில் 5 விசில் வர மாதிரி உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மறுபடியும் இதை மூடி போட்டு மூடிட்டு காய்கறி வேகிற வரைக்கும் விட்டுடலாம். ஆல்மோஸ்ட் நம்ம காய்கறி வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் ஆகும், 5 நிமிஷம் போல். அதனால் மூடி வச்சுருவோம். இது வேகிற டைமில் நம்ம இந்த பக்கமாக இன்னொரு அடுப்பில் தாளிச்சிடலாம். அதுக்குள்ளே அந்த பக்கம் காய்கறி வெந்துகிட்டே இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஒரு பேன் வச்சுட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. நம்மளுக்கு இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக வெந்தயம், நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, அப்புறமா சின்னதாக நறுக்கின வெங்காயம், அதையும் இது கூட சேர்த்துருங்க. வெங்காயம் நிறைய சேர்த்தா இந்த குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு வதங்கினாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை குழம்புல சேர்த்துடலாம். சேர்க்கறதுக்கு முன்னாடி காய்கறியில் வெந்திருக்கான்னு பாருங்கள். நல்லா வெந்தோன்னு தான் நம்ம இதை சேர்க்கணும். இப்போ நம்ம குழம்பும் காய்கறியில் வெந்துருச்சு. இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தாளித்ததெல்லாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க.
அவ்வளோதான் நம்ம குழம்பு. இப்போ ஒரு கொதி வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், கவலைப்பட வேணாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஆறணுன்னு பார்த்தா திக்காயிடும். இன்கேஸ் உங்களுக்கு திக்காகணும், ரொம்ப தண்ணியாக இருக்குன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்க லைட்டாக மசிச்சு விட்டுருங்க. ஒரு 2-3 உருளைக்கிழங்க, குழம்பு வந்து நல்லாவே திக்காயிடும். ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறணுன்னு நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது ரொம்பவே ஈஸி தான். இந்த குழம்பு 10 நிமிஷம் தான் ஆகும். காய்கறிலாம் ரெடி பண்ணிட்டோன்னா டக்குன்னு பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இந்த குழம்பு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து ஆறணுன்னு பார்த்தா திக்காயிடும். நம்மளோட மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காய்கறியெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கனால இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். குழம்பும் பாருங்கள் ஆறணுன்னு நல்லா திக்காயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அகைன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.